Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு கிரியேட்டட் சம் நம்ம மெம்பர்ஷிப் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் டவுட் கேட்டிருந்தாங்க. அனைவரும் இந்த சம் பார்க்கலாம், அது மெம்பர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. Z is equal to 1 minus root 3i whole power 1 by 4. பவர் 4 இந்தாண்ட சைடு வந்துச்சுன்னா பவர் 1 by 4 மாறிடும். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்முக்கு மாற்றணும். அதாவது 1 மைனஸ் ரூட் 3i இருக்கு பாருங்க, இதை ஆர் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா ஸ்டைலுக்கு மாற்றணும். இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம் அல்லது கார்டீஷியன் ஃபார்ம் மாதிரி இருக்கு பாருங்க, இதை நம்ம போலார் ஃபார்முக்கு மாற்றணும். இப்போ ரெக்டாங்குலர் ஃபார்ம்லேருந்து போலார் ஃபார்முக்கு மாற்றணும்னா ஆர் தேவை, தீட்டா தேவை. ஆர் என்றால் மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஐலாம் போடக்கூடாது, ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் மாதிரி இருக்கு பாருங்க, அதான் பி. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஆர் என்றால் மாடுலஸ் கண்டுபிடிச்சுன்னுக்கிறேன். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், 3 ஆகிடும். 3 + 1 4 வரும். ஆன்சர் இஸ் 2. ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 போடக்கூடாது, ஏன்னா ஆர் இஸ் மாடுலஸ். It is the distance of the complex number from the origin. அது பேர் distance. அதனால it's always a positive number. It's always a positive number. இப்போ தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெம்பரரி ஆங்கிள் ஒன்று கண்டுபிடிப்போம், அது பேர் ஆர்கியூமெண்ட் சொல்லுவோம். தீட்டா ஆர்கியூமெண்ட். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குது, ஆல்ஃபா கண்டுபிடிச்சு தான் தீட்டா கண்டுபிடிக்க முடியும். ஆல்ஃபாவுடைய ஃபார்முலா tan inverse of modulus of b by a. tan inverse of modulus of b by a. அப்போ alpha is equal to tan inverse of modulus of b ஓட ஆன்சர் இதான் a, இதான் b. நமக்கு இதான் a, இதான் b. அதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு சொல்லுவோம் மாடுலஸ் ஃபார்முலா. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், இதான் a, இதான் b. tan inverse of b minus root 3 by 1 b by a. அப்போ tan inverse of modulus என்னும்போது நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும். ரூட் 3 by 1 ரூட் 3 தான் வரும். டேனில் எப்போ ரூட் 3 வரும்? டேனில் ரூட் 3 60 டிகிரியில் வரும். 60 டிகிரினா பை பை 3. அப்போது பை பை 3 இஸ் மை ஆன்சர். பை பை 3 தான் ஆல்ஃபா. இப்போ நம்மளுடைய பாயிண்ட் பாருங்கள், 1 மைனஸ் ரூட் 3 இருக்குது, அது எந்த குவாட்ரண்ட்னு செக் பண்ணி ஆகணும். இப்போது இது 1 இருக்கிற இடம், மைனஸ் ரூட் 3னா இங்கே எங்கேயாவது இருக்கும். அப்போது இதுதான் உங்களுக்கு 1 மைனஸ் ரூட் 3i இருக்கிற பொசிஷன். 1 இஸ் பாசிட்டிவ், எக்ஸ் ஆக்சிஸ் இந்த பக்கம் இருக்கும், அதாவது ரியல் ஆக்சிஸ். இமேஜினரி ஆக்சிஸ் நெகட்டிவில் வரதுனால கீழ்ப்பக்கம் வருவீங்க. அப்போ இது 4th குவாட்ரண்ட். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னா தீட்டாவை அப்படியே ஆல்ஃபாவை மாற்றிக்கலாம், அல்லது ஆல்ஃபாவை அப்படியே தீட்டாவை மாற்றிக்கலாம். ஆனால் 4th குவாட்ரண்ட்னா தீட்டா ஈக்குவல் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் மைனஸ் ஆல்ஃபா. இப்போ தீட்டா வேணும்னா நீங்கள் கண்டுபிடிச்ச ஆல்ஃபா கூட ஒரு மைனஸ் சேர்க்கணும். அது சொல்கிறேன் நான். தீட்டா எங்கே இருக்கிறது என்றால் இஸ் இன் 4th குவாட்ரண்ட். 4th குவாட்ரண்ட்டுக்குன்னு ஸ்பெஷல் ஃபார்முலா இருக்குது. தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபானா மைனஸ் பை பை 3. இப்போ தீட்டா கண்டுபிடிச்சாச்சு, ஆரும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போது இசட் கிட்ட போகிறேன் நான். இசட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ரூட் 3i இந்த மாதிரி எழுதணும், ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஆரோடைய ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே. ஃபஸ்ட்டு ஆர் எழுதிடுறேன். ஆரோட ஆன்சர் 2. அதுக்கப்புறமேட்டு காஸ் ஆஃப் தீட்டா. தீட்டாவோட ஆன்சர் மைனஸ் பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் பை பை 3 ஹோல் பவர் 1 by 4. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்குலர் ஃபார்ம்லேருந்து முழுக்க போலார் ஃபார்முக்கு மாற்றியாச்சு. இனிமேல் இது கிடையாது சம், உங்களுக்கு இதுதான் சம். இதை வச்சு தான் சம்மை ப்ரொசீட் பண்ண போகிறோம். இந்த பவர் 1 by 4 2க்கும் சொந்தம். அப்போ z இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 1 by 4 பிராக்கெட் காஸ் ஆஃப் மைனஸ் பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் பை பை 3 ஹோல் பவர் 1 by 4. இப்போ we are going to find n roots, அதாவது 4th ரூட் வரைக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ரூல்ஸ் இருக்குது. வாட் ஆர் த ரூல்ஸ்?
ஃபர்ஸ்ட் ரூல் வந்து சேஞ்ச் இன்டு போலார் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ரூல் ஃபாலோ பண்ணிட்டேன், சேஞ்ச் இன்டு போலார் ஃபார்ம். அப்போ திருப்பி இங்கே எழுதுறேன் பாருங்க. வாட் ஆர் த ரூல்ஸ்? சேஞ்ச் இன்டு போலார் ஃபார்ம் மாற்றியாச்சு. add 2k pi, add 2k pi to argument. இது ரெண்டாவது ரூல். அதாவது n root of complex number, nth root of complex number கண்டுபிடிக்கணும், fourth root of complex number கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருந்து போலார் ஃபார்முக்கு மாற்றணும், மாற்றியாச்சு. அடுத்தது ஆர்கியூமெண்ட் கூட ஆங்கிள் கூட 2k pi ஆட் பண்ணணும். இப்போ 2 பவர் 1/4 cos of 2k pi ஆட் பண்ண சொல்லிக்கிறாங்க. 2k pi minus pi by 3 plus I sin 2k pi minus pi by 3 whole power 1/4. Cross multiply பண்ணுறேன். 2 power 1/4 cross multiply பண்ணா 3 2s are 6k pi minus pi by 3 plus I sin cross multiply பண்ணா 6k pi minus pi by 3. 3 2s are 6, 3 2s are 6 power 1/4. add 2k pi பண்ணி simplify பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் செய்யல. அப்போ 2 power 1/4 cos of 6k விட்டுருங்க, 1 விட்டுருங்க. காமனாக இருக்கிற pi by 3 வெளியில் எடுத்துருங்க. பை காமனாக இருக்கும், 3 வெளியில் எடுத்துருங்க. pi by 3 வெளியில் எடுத்துருங்க. ப்ளஸ் I sin 6k minus 1 யாரை வெளியில் எடுத்துருங்க, pi by 3 எடுத்துருங்க. இந்த ரெண்டு ஸ்டெப்பு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும். கிராஸ் மல்டிப்ளை, பையை காமனாக எடுக்கணும், டினாமினேட்டரையும் காமனாக எடுத்துடணும். சூப்பர். add 2k பையோடைய வேலை முடிஞ்சு போச்சு, கூட சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சு போச்சு. தேர்ட் ஸ்டெப்பு அப்ளை டி மார்வேஸ் தியரம். அப்ளை டி மார்வேஸ் தியரம். பவரில் இருக்கிற 1/4 உள்ளார இறக்கணும். டி மார்வேஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, பவரில் ஏதாவது உள்ளார இருந்துச்சுன்னா அப்படியே இங்கே வந்து மல்டிப்ளை ஆகிடும். ஆல்ரெடி நம்மளுக்கு 6k minus 1 இருக்குது. இந்த 1/4 போய் இது கூட சேரும். அப்போ pi by 3 கூட 1/4 போய் சேர்ந்ததுன்னா 1 பைசா பை 4 3s 12 ஆகிடும். அப்போ pi by 12 ஆக சம் மாறிடும். ப்ளஸ் I sin 6k minus 1 இந்த 1/4 இங்கே வரும், 4 3s 12 ஆகிடும், pi by 12 மாறிடும். அப்ளை டிமார்வேஸ் தியரம் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா k is equal to 0 1 2 dot 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 n minus 1 வரைக்கும் போடணும். 1 2 up to n minus 1. அதே மாதிரி டிமார்வேஸ் தியரம் அப்ளை பண்ண உடனே நீங்கள் எழுதணும் where k is equal to 0, 1, 2, 3. நம்மளுக்கு பவர் 4 தானே இருந்துச்சு. n minus 1னா 4 minus 1னா அது 3 வரைக்கும் நீங்கள் போட்டாகணும். இப்போ மொத்தம் 4 ஆன்சர் வரப்போகுது. இப்போ ஒரு ஆன்சரை பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்க்க போகிறேன். நான் என்ன செய்ய போகிறேன்னா புட்டு k is equal to 0. ஃபஸ்ட்டு வேல்யூ போட போகிறேன். அப்போ இசட்டுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் வரப்போகுதுன்னு போட போகிறோம். நம்ம யாரை போட்டுருக்கோம், இசட்டை தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அப்போ k equal to 0 போட்டால் இசட்டுக்கு ஒரு ஆன்சர் வரப்போகுது. என்ன ஆன்சர்னு பார்த்துடலாமா? 2 power 1/4. 0 போட்டால் 6 into 0 0 ஆகிடும். அப்போ இது ஃபுல்லாக காலி, வெறும் -1 தான் இருக்கும். -1 into pi minus pi by 12. அப்போது sis pi by 12 என்ன சார் சிஸ்னா காசு ப்ளஸ் I sin ஆங்கிள் pi by 12 அப்படியே தான் வரும் உங்களுக்கு. அப்போது கூட மைனஸ் இருக்கிறதுனால minus pi by 12 இது சும்மா வந்துட்டு பாருங்கள். sis of minus pi by 12 is your first answer. இப்போ k equal to என்ன போட்டோம் 0 போட்டால் -1 வரும். -1 into pi minus pi by 12. காசு ப்ளஸ் I sin எழுதலாம். ஷார்ட் ஃபார்ம் வந்து சிஸ்ன்னு சொல்லுவாங்க. k equal to 0 முடிச்சிட்டிங்களா? இப்போ k equal to 1 போடுங்க. 6 1s are 6 -1னா 5 வரும். அப்போ 5 pi by 12. z is equal to 2 power 1/4 sis 5 pi by 12 is your second answer. அப்புறம் k is equal to 2 போடணும். 2 போட்டிங்கன்னா 6 2s are 12, 12 minus 1 11 வரும். அப்போது 11 2 power 1/4 sis 11 pi by 12. 11 pi by 12.
லாஸ்ட்டாக k is equal to 3 போட்டாகணும். k is equal to 3 போட்டாகணும். 6 3s are 18. 18 minus 1 என்ன வந்துடும்? 17. 17 வந்துடும். இங்கே கேக்கு பதில் 3 போடுறேன். 6 3s are 18. 18 minus 1 17. அதெல்லாம் போட்டு காட்ட வேணாம். சும்மா சிம்பிளிஃபை பண்ண போதும். ரஃப்லே போட்டு பார்த்துக்கலாம் நீங்கள். அப்போ z is equal to 2 power 1 by 4 sis இந்த இடத்துல நமக்கு 17 வந்திருக்குது. 17 pi by 12. இதை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஏறுது பாருங்கள். இங்கே பாருங்கள் 6 ஏறி இருக்கும். -1 + 6 உங்களுக்கு 5 வரும். 5 + 6 11. 11 + 6 17. ஒரே ஆர்டராக தான் உங்களுக்கு ஏபி மாதிரி அதோட ஆங்கிள்ஸ் ஏறிக்கிட்டே வரும் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு 4 சொல்யூஷன் இந்த சம்முக்கு. ஏன்னா பவர் 4ன்றதுனால கண்டிப்பாக 4 சொல்யூஷன் வரும். This is a 5 mark question. What are the rules? Change into polar form, add 2k pi, apply De Moivre's theorem, k equal to 0 1 to n minus 1. 4 வந்துச்சுன்னா 4 minus 1 3 வரைக்கும் போட்டிங்கன்னா a beautiful 5 mark is over. Thank you.